இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தமிழ் இன்ஃபார்மரில் புதுசாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னன்னா டிஸ்கவர் 125 பற்றி இன்னைக்கு டிஸ்மேண்டில்ட பற்றி பார்த்துருவோம். இதெல்லாம் நிறைய மெக்கானிக் சொல்லாத விஷயமெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்குறது டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்க ஹெட்டோட வீடியோ பாருங்கள். எல்லாமே ஹெட்டு, அதாவது என்னன்னா பிஸ்டன் ஹெட்டு, கேம்ப் செட்டு அதெல்லாம் கைட்டி வச்சுருக்கேன். முன்னாடி நான் கைட்டுறதுக்குன்னா இது வந்து ஹெட் பிளாக்கு பார்த்துங்க. ஹெட் பிளாக் கரெக்டாக அப்படி தான் இருக்கும். இன்ஜின் உள்ள ஏற்கனவே நிறைய பேர் மெக்கானிக் செட்டில் தான் பார்த்துருப்போம். இந்த மாதிரி வீடியோவில் ஒரு சிலர் தான் போடுறாங்க, அதுவும் ஹிந்தியில் போடுறாங்க, இங்கிலீஷில் போடுறாங்க, நம்மளுக்கு தெரியல. அதனால தான் நான் தமிழில் போட்டிருக்கேன். இது வந்து டைமிங் செயின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ டைமிங் செயின் வந்து சரியாக செட் ஆகணும்னா நம்ம அதை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து கார்பரேட்டர், நிறைய பேருக்கு தெரியும். இது நிறைய பேர் பார்த்துருப்போம் கார்பரேட்டர் தான்ட்டு. இது வந்து ஏர் ஃபில்ட்ரு. ஏர் ஃபில்ட்ரு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா அதில் ஒரு டேப்பர் இமேஜ் ஒன்று டேப்பர் மாதிரி கட்டாக இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேப்பர் இமேஜ் செட் பண்ணணும். கவரில் அதே மாதிரி டேப்பர் ஒன்று இருக்கும். அதை கரெக்டாக அதில் வச்சு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போல்ட்டு போட்டு லாக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் கான்செப்ட்னால கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருப்பேன். இது வந்து டைமிங் பேடு சொல்லுவாங்க, டைமிங் சைன் பேடு சொல்லுவாங்க. இது வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கம் இருக்கும். செட்டாக தான் கிடைக்கும். நீங்கள் ஒரு சில கடையில் வந்து தனித்தனியாகவே கிடைக்கும். என்ன விஷயம்னா இது வந்து இதில் கீழே ஒரு பெண்டு ஒன்று இருக்கும். அது வந்து கரெக்டாக பொசிஷனில் உட்காந்துச்சா இல்லையா செக் பண்ணணும், அது போட்டு செக் பண்ணணும். இது வந்து கேஸ்கெட்டு, அதாவது என்னன்னா ஹெட் கேஸ்கெட் சொல்லுவாங்க. இது இந்த செயின் வந்து உள்ளே விழாமல் பிடிச்சின்னு தான் போடணும். சப்போஸ் அந்த செயின் உள்ளே விழுந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப கியர் பாக்ஸ் கைட்டி தான் அந்த செயினை வெளியே எடுக்க முடியும். அப்படிலாம் ஹெட்டு ஃபுல்லாக தூக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் அந்த செயின் கீழே விழாத அளவுக்கு பிடிச்சிட்டு இல்லை ஏதாவது மாட்டி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே செட் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேட் போட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். ஏன்னா உள்ளே விழுந்துடக்கூடாதுல்ல செயின். அதுக்காக பார்த்தீங்கன்னா செயினை வந்து அந்த ஒயரில் கட்டிட்டுருக்கேன். ஒயரில் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஹெட் பிளாக் மாட்டுறேன். இப்போ சரியாக செட் ஆகிடுச்சு. நம்ம கீழே ஒரு டவல் இருக்கும், 2 பின் டவல். அந்த பின் டவலில் கரெக்டாக உட்கார வச்சா மட்டும்தான் நம்மளால் ஹெட் பிளாக் சரியாக உட்காந்துருக்குதுன்னு பார்க்க முடியும். பாருங்க, இது மாட்டினதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இது வந்து டைமிங் பேடோட டாப் ஹெட்டு. இதில் ஒரு சிம்பிள் பிளேட்டு தான். இது எதுக்காகன்னா டஸ்ட் எதுவும் மேலே படாமல் இல்லை மேலே இருந்து எதுவும் அடிபட்டாலும் அது மேலே படாமல் இருக்கிறதுக்காக அந்த கார்டு போட்டிருக்காங்க. இந்த பிளேட்டு போட்டு தான் நம்ம போல்ட்டு போடணும். அப்படியே போல்ட்டு போட்டோம்னா பிரச்சனை ஆகிடும். பார்த்தீங்கன்னா போல்ட்டு போட்டதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கும். போல்ட்டு போட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணிட்டுருக்காங்க.
ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. போட்டு தான் நீங்கள் டைட் பண்ணி யூஸ் பண்ணணும். இது வந்து ஸ்பார்க் பிளக். இது எதுக்குன்னா, நான் இப்போ வந்து அந்த சேஃப்டிக்காக செயின் வந்து உள்ளே வந்துச்சுன்னா நம்ம எடுக்க முடியாதுக்காக அது முன்னாடியே போட்டுருது. சேஃப்டிக்காக சப்போஸ் செயின் உள்ளே வந்துச்சுன்னா அது மேலே நின்றுடும், நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. இது வந்து டைமிங் கியர் சைன்ஸ் ப்ராக்கெட். இதை வந்து சரியாக மாற்றணும். இதுதான் வந்து ஸ்பார்க் ஆகிறதுக்கான மெக்கானிசம். இதை வந்து ஸ்பார்க் எப்போ ஆகணும் ஆகக்கூடாது அப்படின்னு செட் பண்ணுறது. இதை வந்து சரியாக மாற்றணும். இதில் ஒரு டீ சிம்பிள் ஒன்று இருக்கும், அது வந்து கரெக்டாக டாப்பில், டீ சிம்பிள் வந்து ஸ்ட்ரைட் டாப்பில் இருக்கணும். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து மாட்டினா மட்டும்தான் கரெக்டாக வந்து ஸ்பார்க் ஆகும். இல்லைன்னா வந்து ஸ்பார்க் ஆகாது. உங்களுக்கு இன்ஜினை வந்து கண்டிஷன் ரன் ஆகும் அது சரியா. அது இப்போ வந்து மேலே நட்டி போட்டிருக்கோம். நீங்கள் அதை சைஸ் ஆகிட்டு கிட்ட பார்த்தீங்களான்னு தெரியும். அதேமாரி அந்த சைட்லலாம் கேம் இருக்குல்ல, அந்த கேம் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாக இல்லாமல். அதுக்கப்புறம் போல்ட்டு போட்டு லாக் பண்ணுறீங்க. அதை ஓகே, நம்ம டைட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து டைமிங் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது செயின் வந்து லூஸாக இருந்தால் அதை டைட் பண்ணுறதுக்கு இந்த மெக்கானிசம் வந்து அது வந்து ஸ்க்ரூ டிரைவர் போட்டு டைட் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல டைட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல டைட் ஆகி அப்படியே லாக் ஆகி நிற்கும். ஃபுல்லாக டைட் பண்ணால் அங்கே லாக் ஆகி நிற்கும். திரும்ப வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகும் அது லூஸ் ஆகும். உடனே எல்லாம் நீங்கள் பேக்கில் தள்ள முடியாது. ஆனால் செயின் தேய அந்த செயின் பேடு தேய கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் மாட்டினதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக தான் இதை மாட்டோம். அதுக்கு முன்னாடி மாட்டிங்கன்னா உங்களால் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்ற முடியாது. மாட்டிட்டு ஃபுல் டைட் பண்ணுறீங்க. ஃபுல் டைட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மாட்டியாச்சு. அடுத்து வந்து கார்பரேட்டரை பற்றி பார்ப்போம். கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுவோம். கார்பரேட்டர் கட்டினா கீழே பேக் சைடு வந்து ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அதை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிக்கோங்க.
கலர்ல ஒரு பிளாஸ்டிக் ஒன்று இருக்கும், அது பேர் தான் ஃப்ளோட்டிங். அதாவது டீசல் ஃப்ளோட்டிங். டீசல் ஓவர்லோடு, அதாவது ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா லாக் பண்ணுறது அந்த ஃப்ளோட்டிங் தான் லாக் ஆகும். இதில் வந்து டஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, இங்கே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் இதுக்கு உள்ள டஸ்ட் இருக்கும், இந்த இடத்துல சென்ட்ரா நான் உங்களுக்கு காட்டுறேன், க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வரப்போகுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு பெட்ரோலில் வர டஸ்ட்டு ஃபுல்லாகவே இந்த இடத்துல போய் தான் ஸ்டோர் ஆகும். நம்ம வீக்லிலாம் மந்த்லி ஒன்ஸ் வந்து கேபினெட்டில் கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை லூஸ் பண்ணி எப்போவுமே எடுத்து விட்டுடணும். நம்ம யாரும் எடுக்கிறதில்ல, அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ டஸ்ட்டு சேர்த்து. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுதான் வந்து நாசில். இது ரெண்டும் வந்து நாசில். இது வந்து ஓவர் லாக் ஆச்சுன்னா, அதாவது ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா லாக் ஆகிற பின்னது. இதை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு தான் நம்ம இந்த லாக் பின் போடணும். ஓகே, இப்போ போட்டாச்சு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க, ஃப்ளோட்டிங் வந்து ஃப்ரீயாக இருக்கா இல்லை டைட்டாக பிடிச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேப் போட்டுருங்க. கேப் போட்டாச்சு. செட் பண்ணியாச்சு. நான் திரும்ப கார்பரேட்டரை பைக்கில் மாட்டுறோம் பாருங்கள். கார்பரேட்டர் மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் வந்து லூஸ் பண்ணி வச்சுக்கணும். கிளாம்பெல்லாம் லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ரப்பர் டியூப் இருக்கும், அதில் தான் லாக் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், அந்த ரப்பர் டியூபை கரெக்டாக லாக் பண்ணிட்டு டாப் த்ராட்டில் வால்வ் அதை வந்து சரியாக வந்து பொருத்தணும். அது வந்து திருப்பி போட்டிங்கன்னா சரியாக உட்காராது, ஆக்சிலேட்டரு ஆன்லேயே இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஸ்லாட் பொசிஷன் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஸ்லாட் பொசிஷன் ஃபுல்லாக இருக்காது. பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கா, அது வந்து சரியான பொசிஷனில் வச்சு உட்கார வச்சுனால மட்டுமே போயிட்டு ஃபுல்லாக உட்காரும், இல்லைனா வந்து பாதிலே நின்றும். இப்போ போட்டிருக்கேன், ஃபுல் பொசிஷனில் போயிடுச்சு, ஃபுல்லாக போய் உட்காந்துச்சு. இது பொசிஷனில் கரெக்டாக போடணும். சப்போஸ் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா அந்த பொசிஷனில் போயிட்டு அது உட்காராது. உங்களுக்கு வண்டி வந்து ரன்னிங்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது த்ராட்டில் ஓப்பன்லேயே இருக்கும். அடுத்து நம்ம எக்ஸாஸ்ட் மீன்ஸ் சைலன்சர் மாற்றியாச்சு. இப்போ மிஷின் ரன் பண்ணுறோம் பாருங்கள், வண்டியை ரன் பண்ணியிருக்கோம். இது லாஸ்ட்டாக வந்து சேஃப்டி கேப் இதை போட்டு போல்ட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே கைஸ், பாருங்கள், இப்போ நம்மளுடைய பைக் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனே வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம சேனலில் புது வீடியோவை போட்டுடலாம். தேங்க்யூ.